ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஆனா இதனால சபரி நான் வேணுதான் அடிச்சேன். எனக்கு தெரியுதுடா, நீ கேம் தான். கழுத்துல அடி ஒரே அடியா முடிஞ்சு. எங்க ரெண்டு பேருக்கு ஒரு டீலிங் இருந்தது. எங்க சொன்ன லெஃப்ட் கன் சொன்ன ரைட் கன் சொன்னியா? சபாஸா சபாஸ். அதாவது இந்த வீடியோவுல நான் பார்க்கு தான் முட்டு கொடுக்க போறேன்னு இப்பவே சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என் கமெண்ட்ல கண்டமேனிக்கு கிடைக்க கூடாது, சரியா? அதாவது நம்ம விக்கல்ஸ் விக்ரம், அதாவது நம்ம மலைச்சாமி விக்ரமும் நம்ம சத்துகுரு சபரிக்கும் தான் இந்த வீடியோ. இவனுங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பேர் என்ன தெரியுமா? எச்ச. என்னடா பொசுக்குன்னு எச்சன்னு சொல்லிட்ட அப்படின்னு பாக்குறீங்களா? இவனுங்களை எச்சைக்கும் மேலேயும் சொல்லலாம். சபரி கிட்ட நம்ம விக்கல்ஸ் விக்ரம், அதாவது மலைச்சாமி என்ன சொல்றாருன்னா, நான் கழுத்துல மெரிக்க சொன்னா ஏன்டா மெரிக்கலன்னு இவன் கேட்கறான். இவன் என்ன சொல்றான்? உன் அளவுக்கு தைக்கிறீங்களா, இல்லைன்னா மெரிச்சிருக்கண்டான்னு சொல்றான். ஏன்டா ரெண்டு எச்சைங்களா? அதாவது நம்ம சபரி இருக்காருல்ல, நம்ம ரம்யா ஜோ அக்கா அப்படியே மயக்கம் போட்டு ஒரு ஆக்டிங் கொடுத்தாங்கன்னா 150 கிலோமீட்டர் வேகம்டா, 250 கிலோமீட்டர் வேகத்துல சீலிங் ஃபேன் சுத்தத்தை விட அப்படியே பெரும் வேகத்துல சுத்தின்னு போயிட்டு அப்படியே ரம்யா ஜோ அக்காவே சுத்தி சுத்தி வருவார். ஏன்னா அப்படியே திருப்பாச்சி படம் டைலாக் மாதிரி, அதாவது என் தங்கச்சிக்கு எதனா நான் தாண்டா வருவேன்னு ஒரு புடுத்து வருப்பாருங்க. அண்டெல்லாம் அதிரும். ஆனா இதுவே பார்வதியா இருந்தா கண்ணுல ஏத்துவாரு, மூக்குல ஏத்துவாரு முட்டியை வச்சு. ஏண்டா இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எச்சிலே எச்ச ஒன்னா நம்பர் எச்ச. அதாவது நம்ம மலைச்சாமி, அதாவது நம்ம விக்கல்ஸ் விக்ரம் எடுத்துக்கணும்னா சைஸா இவ்வளவு நாள் அப்படியே சாணம் பூசுற மாதிரியே கூட்டுறது பெருக்கிறது இந்த வேலை பார்த்துக்கின்னு அப்படியே யார் பக்கம் மெஜாரிட்டி இருக்கோ அந்த பக்கம் அப்படியே கம்பு சுத்திக்கின்னு இப்படியே திஞ்சிட்டு இருந்தவர். நேற்று அப்படியே பார்வதி கிட்ட அவரோட இன்னொரு முகத்தை காமிச்சாரு பாருங்க. வக்காளி நீ தாண்டா நடிகன்ற மாதிரி ஆகிட்டாங்க வேலையை. என்ன டேய், அதாவது ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கிறேன், ஒரு குருபீசம் அப்படின்றத யாரும் சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்ல. நீ வந்து இப்ப அப்படியே வந்து நாயஸ்தன் மாதிரி அப்படியே புடித்தி தள்ளுற. ஒரு குருபீசம் கனி சபரி எப்சே ஆதிரை இவங்க குருபீசம் உனக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லாத வச்சுட்டு ஓடனவதானே நீ. அந்த கார்டை வச்சுட்டு ஓடணும், நாமினேஷன் கார்டை வச்சுட்டு ஓடனவதானே நீ. இதுல வேற நம்ம சேண்ட்ராக்கா, எனக்கு இதெல்லாம் புரியுது, புரியும் தான் உனக்கு. ஏன்னா உன் புருஷன் ஜஸ்ட் ஒரு பிராங்குக்காகவே உன் புருஷனை போட்டு பொழக்கிறாங்கன்னு அத்தான் அப்படின்னு அப்படியே கத்தி கதறின்னு ஓடனே. அப்ப இதுவும் ஒரு பொண்ணு தானே, உன் கண்ணுல பிடிச்சி ஒரு ஏத்திருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அதே மாதிரி தானே இப்ப நான் சொல்றேன்டா பாரு. she is strong, அதாவது வெரி ஸ்ட்ராங்கான கேள். உண்மையை சொல்ல போனா வேற எந்த பொண்ணு அந்த சும்மா லைட்டா கண்ணில் கேட்ன உடனே ஐயோ இங்கோன்ட்டு அப்படியே வந்து கேம் அப்படியே நைஸா விளையாடாம அப்படியே ஓடிட்டு இருப்பான். ஆனா இவ வந்து அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி விளையாடியும் இவளை இவன் மேல வன்மத்தை கைக்கிறீங்க. டேய் இதுக்கு பேர்லாம் எச்ச தாண்டா. எச்சைக்கு எச்சையை விட மோசடா நீங்களா.